தமிழ்நாட்டில் இப்போ நிறைய பேர் சந்தோஷமா இருப்பீங்கல்ல. விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரு, 200 யூனிட் ஃப்ரீயாக கிடைக்க போகுது, 700 மேற்பட்ட டாஸ்மார்க் மூடப்பட்டிருக்கு, பழைய மாதிரி நிறையா. எங்களுக்கும் சந்தோஷம் தான். ஆனால் உங்கள் முதலமைச்சர் கையில் ஏந்தின கொள்கை தலைவர்களில் ஒருவர் வேலுநாச்சியார் அவர் வாழ்ந்த சிவகங்கை சீமையில் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பச்சிலம் பொழுது உயிரிழந்திருக்கு. அந்த கொண்டாட்டத்தில் அந்த அழுகுபொருள் உங்களுக்கு கேட்டிருக்காதுல்ல. மண்ணை மைந்த என்ற முறையில் இருக்கிறேன். எங்கள் ராணியார் வாழ்ந்து ஆட்சி செய்த இந்த சிவகங்கை சீமையில் இப்போ ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருக்கு. எங்கள் மண்ணு தினமும் செத்துக்கிட்டு இருக்கு. 3 நாட்களுக்கு முன்னாடி அரசு மருத்துவமனையில் போதிய வசதி இல்லாமலும் ஊழியர் பற்றாக்குறையினாலையும் ஒரு பச்சிலம் குழந்தை உயிரிழந்திருக்கு. சார் உங்க கொள்கை தலைவரை வச்சுக்கிட்டு அவர் படத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு அவர் ஆட்சி செஞ்ச சிவகங்கை சீமையில் மருத்துவமனை உங்களால சரியா பராமரிக்க முடியல. இது அவர் செய்த துரோகம் இல்லையா? இதுதான் நீங்க கொண்டு வர போற உலக தரமா இந்த மருத்துவமா? இது வெறும் கேள்வி இல்லை, எங்க சிவகங்கை மக்களின் ஆதங்கம். மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்களும் எங்கள் தொகுதி எம்எல்ஏ குழந்தை ராணி நாச்சியார் அவர்களுக்கும் நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான். இப்பொழுது இறந்து போன அந்த குழந்தை உயிர் தர முடியாது. ஆனா இனிமே போதிய வசதி இல்லாமலும் முறையற்ற சிகிச்சை இல்லாமலும் இந்த சிவகங்கை மண்ணில் இனி ஒரு உயிர் கூட போகக்கூடாது. கொள்கையை படத்தோடு மட்டும் விட்டுறாம அந்த மக்களோட வாழ்வாதாரத்தையும் தெரிஞ்சுக்கணும் செய்யும் சார். அதோட இப்ப இறந்து போன குழந்தைக்கு அரசாங்கத்திட்ட இருந்து என்ன பதில் கிடைக்க போகுது? நாளை நம்ம சொன்னா மட்டும் பார்த்தாது, ஆனா நாளைய எங்க குழந்தைகளும் பார்க்கணும்.